ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான குணாதிசயமே அவன் மற்றவனை கவனிக்கணும். அவனுக்கு என்ன குறை இருக்கிறது, அதுதான் இயேசு சொல்லி கொடுத்தார். இயேசு தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களை கவனித்தார். நம்ம பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், பாவம், அவனுக்கு ஒரு பசி, ஒரு குறைச்சல், ஏதோ ஒரு காரியத்தில் கஷ்டப்படுறான். யாரோ இருக்கட்டுமே, எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டுமே, நம்ம கண்ணுக்கு நேராக ஒருவன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு நீங்கள் செவி சாய்க்கணும். ஆசாரியன் ஆலயத்துக்கு போகிறான், போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆள் குற்றுயிரும் கொலையுருமா இரத்த விளாரா கிடக்கிறான். இப்போ என்ன செய்ய யோசிச்சு பார்க்குறான். இவன் விட்டால் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். சாகிறவன் முக்கியமா, கர்த்தருடைய ஊழியம் முக்கியமா? அவன் கர்த்தருடைய ஜனம் அல்லவா, கர்த்தருடைய ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு அவன் கடந்து போயிட்டான். ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அவருக்கு அதே தான், அவரும் அங்கே தேவாலயத்துக்கு தான் போகிறாரு. அன்னைக்கு ஓய்வு நாள், தொடக்கூடாது. அதுவும் இரத்த விளாரா கிடக்கிறானே, அதை தொட்டா சாபத்தீடு. அவன் யோசித்து பார்த்தான், அந்த ஒரு நிமிஷத்தில் அடிபட்டு கிடக்க மனுஷனா விட்டுட்டா கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். அவனா தேவனுடைய ஊழியமா, தேவனுக்கு மிஞ்சி என்னையா இருக்குது அப்படின்னு அவனும் போயிட்டான். ஒரு சமாரியன் அந்த வழியில வந்தான். அவன் உட்கார்ந்து அவனுடைய காயத்தை கழுவி அதில் எண்ணெய் வார்த்து திராட்சை ரசம் வார்த்து அவனை கொண்டு சத்திரத்தில் சேர்த்து, கர்த்தர் யாரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும்? அவன் மனுஷன் எவ்வளோதான் அடிபட்டு கிடந்தாலும் அதை விட என் ஊழியம்தான் முக்கியம் என்று வந்தானே, அந்த ஆசாரியனுக்கு ஒரு அவார்டு கொடு, தீர்க்கதரிசிக்கு ஒரு அவார்டு கொடுன்னு சொல்லியிருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், நல்ல சமாரியன் தான் பாராட்டுக்குரியவன்.